சரி, நேரடியா இன்னைக்கு விஷயத்துக்கு வருவோம். எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாம ஒரு முழுமையான, தூய்மையான திரை அனுபவமா இந்த வரலாற்றை நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் அப்படியே உங்க கண்களை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க. நாம இப்போ ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையோட உப்பரிகையில ராணி மேனகையோட நின்னுட்டு இருக்கோம். அவங்க பார்வதியோட மணவாளன் அந்த முழு முதற் கடவுள் எப்படி வரப்போறாருன்ற பெருமிதத்தோட வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. 33 தேவர்களும் புடை சூழ ஒரு பிரம்மாண்டமான திருமண ஊர்வலம் ஆரம்பமாகுது. கோடி சூரிய பிரகாசத்தோட ஜொலிக்கிற அந்த ராஜகுமாரன் தான் என் மருமகனா அப்படின்னு மேனகை கேட்கறாங்க. அவங்களோட கற்பனை அப்படி விரிஞ்சிருக்கு. தங்கம் வைரம்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பல கோடி சூரியன்களோட பிரகாசத்துல ஒரு தேர்ல மாப்பிள்ளை வருவாருன்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பக்கத்திலே நம்ம நாரதர் வீணையோட தயாரா நிக்கிறாரு. மேனகையோட இந்த உலகியல் சார்ந்த ஆடம்பரமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி சுக்குநூறாக்க போறாருன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையிலே நம்ம இப்படிதான் பல நேரங்கள்ல வெளிப்படையான பகட்டை பார்த்து ஏமாந்து போறோம் இல்லையா? அது நாரதர் எப்படி உடைக்கிறாருன்னு இப்ப பாப்போம். பகுதி 1, தேவர்களின் அணிவகுப்பு. இதுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஊர்வலம் ரொம்ப பிரம்மாண்டமா தொடங்குதுங்க. முதல்ல ஒரு அழகிய ராஜகுமாரன் தோற்றத்துல விசுவாசு அப்படிங்கிற கந்தர்வராஜன் வராரு. மேனக உடனே, நாரதரே இவர்தானா மாப்பிள அப்படின்னு ஆவலா கேட்க, இல்ல மேனக, அவர் திருமணத்துல பாட்டு பாட வந்திருக்க ஒரு பாடகர் மட்டும்தான் அப்படின்னு நாரதர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இங்க இருந்து தாங்க ஆட்டமே ஆரம்பமாகுது. ஒவ்வொரு நிமிஷமும் பிரம்மாண்டம் கூடிக்கிட்டே போகுது. முதல் நிமிஷம் பால் போன்ற நிலவொளியோடு சந்திரன் வராரு. மேனக அவரை மாப்பிள்ளன்னு நினைக்கிறாங்க. ஆனா நாரதர், சந்திரன் என் இறைவனோட தலையில சுடுற ஒரு சின்ன அலங்கார பொருள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷம் அளவற்ற செல்வத்தோட குபேரன் வராரு. இவர்தானான்னு கேட்டா, குபேரனோட செல்வம் சிவனோட காலடி தூசுக்கு சமம், அவர் வெறும் பொருளாளர் அப்படிங்கிறாரு. அடுத்து யமதர்மன் வந்தப்போ அவர் காலச்சக்கரத்தை சுழற்ற ஊழியன். தேவேந்திரன் வந்தப்போ அவர் வெறும் திசைக்காவலன். படைப்பு கடவுளான பிரம்மா வரும்போது அவர் சிவனோட படைப்பு வேலைகளை கவனிக்கும் சேவகன். இறுதியா சங்கு சக்கரத்தோட திருமால் வரும்போது இவர் சிவபெருமானின் கட்டளைகளை நிறைவேற்றும் நிர்வாக அதிகாரி அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு வராரு நம்ம நாரதர். இப்போ இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமே இங்க இருக்கிற அந்த நாடக முரண் தான். ஒரு பக்கம் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய கடவுள்களையும் அவங்களோட இணையற்ற ஆற்றலையும் செல்வத்தையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நாரதரோ சற்றும் சளைக்காம, எந்த தயக்கமும் இல்லாம, இல்ல மேனகை, இவரின் இறைவனுக்கு வெறும் சேவகன் மட்டுமே அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. இந்த உச்சக்கட்ட கடவுள்களை எல்லாம் சிவபெருமானோட சாதாரண வேலைக்காரர்கள் அப்படிங்கிற நிலைக்கு குறைச்சிக்கிட்டே வர்றது மேனகைக்கு மட்டும் இல்லைங்க, கதையை கேட்கிற நமக்கே ஒரு மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்துது இல்லையா? இதையெல்லாம் கேட்ட உடனே மேனகையோட கற்பனை எப்படி எகிரி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், குபேரன் இவங்களே வெறும் சேவகர்கள் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் எஜமானனான என் மாப்பிள அந்த பரமசிவன் எவ்வளோ பெரிய வைர கிரீடம் அணிஞ்சு எவ்வளோ ஆடம்பரமா வருவாரு அப்படின்னு அவங்க மனசு கணக்கு போடுது. ரொம்பவே உற்சாகமா மங்கள பொருட்களை ஏந்தி ஆராத்தி எடுக்க தட்டோட அவங்க தயாராகிறாங்க. பகுதி 2, உச்சக்கட்ட அதிர்ச்சி. இப்போ கதையில ஒரு மிகப்பெரிய திருப்பம் காத்துட்டு இருக்கு. ஊர்வலத்தோட முடிவுல எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த அந்த மாப்பிள வந்துட்டாருங்க. ஆனா எப்படி வந்தாரு? உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பல பூசிக்கிட்டு, கழுத்துலையும் கைகள்லையும் பயங்கரமான பாம்புகளை சுத்திக்கிட்டு, புலித்தோல ஆடையா உடுத்தி, விரிந்த ஜடாமுடியுடன் ஒரு வயதான மெலிந்த காளை மாட்டின் மேல உட்கார்ந்துட்டு வர்றாரு நம்ம சிவபெருமான். அவருக்கு பின்னால விசித்திரமான விகாரமான தோற்றமுடைய பூதகணங்கள்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு வருது. மேனகை, இதோ இவர்தான் உன் மாப்பிள்ள அப்படின்னு நாரதர் கை காட்டுறாரு. எந்த விதமான மேக்கப்பும் பகட்டும் இல்லாம தூய்மையான ஒரு உண்மையை நாம இப்ப பாக்குறோம். இதுதாங்க உலகியல் ரீதியான ஆடம்பர எதிர்பார்ப்புகளுக்கும் தெய்வீகத்தின் உண்மையான தன்மைக்கும் இடையில இருக்கிற அந்த மிகப்பெரிய முரண்பாடு. மேனகை எதிர்பார்த்தது உலகத்தையே ஆளும் ஒரு சக்கரவர்த்திய. ஆனா அங்க வந்ததோ இந்த உலக ஆசைகள் அனைத்தையும் கடந்த ஒரு முழுமையான துறவி. வைரங்கள், தங்கம், பிரகாசமான தேவர்கள் அப்படின்னு ஆடம்பரத்தின் உச்சத்தை எதிர்பார்த்த மேனகை சாம்பல் மற்றும் முழுமையான பற்றின்மை கொண்ட இந்த எளிமையின் உச்சத்தை பார்த்த அதிர்ச்சியில என்ன செஞ்சாங்க தெரியுமா? கையில இருந்த ஆரத்தி தட்டை கீழே தவறிவிட்டு அப்படியே அங்கேயே மயங்கி சுருண்டு விழுந்துட்டாங்க. பகுதி 3, சுந்தரேஸ்வரரின் வெளிப்பாடு. ஆனா கதை இதோட முடிச்சிடல. மயங்கி விழுந்த மேனகையை எழுப்ப சிவபெருமான் தனது துறவி கோலத்தை மாற்றி கற்பனைக்கே எட்டாத ஒரு பேரழகு பொருந்திய சுந்தரேஸ்வரர் வடிவத்தை வெளிப்படுத்துறார். அந்த மூச்சு திணறச் செய்யும் அழக கண்டு மேனகை மட்டும் இல்லங்க, உலகமும் அப்படியே மெய்சிலிர்த்து போகுது. சிவபெருமான் இது மூலமா நமக்கு உணர்த்தும் ஆழமான தத்துவம் என்னன்னா, தெய்வீகம் அப்படிங்கிறது வெறும் ஆடம்பரம் மட்டும் கிடையாது. அது எல்லாவற்றையும் துறந்த வெறுமையிலையும் இருக்கு, அதே சமயம் அனைத்தையும் உள்ளடக்கிய பேரழகிலையும் இருக்கு. அவர் ஒரே நேரத்துல சுட்டெரிக்கும் அக்னியாவும் இருக்காரு, குளிர்ந்த நிலவாவும் இருக்காரு.